ஹாய் guys, இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ண போகிறோம் வித் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் டாஸ்க் எக்ஸசைஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு ஒரு ஃப்ளெக்ஸ்பாக்ஸை எப்படி உங்களோட ப்ராஜெக்டில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் வித் இந்த ஃப்ளெக்ஸ்பாக்ஸ்னால் என்ன? ஓகே, லெட்ஸ் சே தேர் இஸ் சம் பஞ்ச் ஆஃப் புக்ஸ், நிறையா புக்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த புக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு கபோர்டை வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஓகே, அன்ஆர்கனைஸ்ட் புக்ஸ், அன்ஆர்டர்ட் புக்ஸ் மொத்தமாக கிடைக்குது. அது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கபோர்டு யூஸ் பண்றோம். அதே மாதிரி தான் இங்க ஒரு bunch ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு. nav bar இருக்கு, h1 tag இருக்கு, div tag இருக்கு. இந்த மாதிரி bunch ஆஃப் unordered எலிமெண்ட்ஸை கரெக்டா ஆர்டர் பண்ணி ஒரு லேஅவுட்டா ஃபார்ம் பண்றதுக்கு இந்த ஃப்ளெக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எஸ், கரெக்ட். ஒரு வெப்சைட்ல ஒரு லேஅவுட், அதாவது இது மேல வரணும், இது ரைட்ல வரணும், இது லெஃப்ட்ல வரணும், இது கீழே வரணும் அப்படின்னு சொல்லி ஃபிளெக்சிபிளா அந்த லேஅவுட்டை கிரியேட் பண்றதுக்கு நமக்கு ஃப்ளெக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்னும் பெட்டரா, லெட்ஸ் சே வி ஹாவ் 3 h1 tags. 3 h1 tag இருக்குன்னு வச்சுக்கலாம். 1 2 3 வித் சம் ஸ்டைல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேக்ஸை நம்ம கிரியேட் பண்ணலாம். விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபோல்டர் இருக்கு. இங்க நான் வந்து index.html அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஓகே, இங்க எனக்கு 3 h1 tag இருக்க போகுது. 1 2 அண்ட் another h1 3. ஓகே, இப்போ நான் ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணி இது 3 நான் ஸ்டைல் பண்ண போறேன். h1ல பேக்ரவுண்ட் கலர் green yellow, மார்ஜின் 2 பிக்சல், பேடிங் 5 பிக்சல். ஓகே, ஸோ இப்போ இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? காப்பி பாத் பண்ணி என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்றேன். 1 2 3 நீங்க ஸ்லைட்ல பார்த்த அதே அவுட்புட், ரைட்? யா, 1 2 3. இப்போ இந்த சேம் அவுட்புட்டை இந்த மாதிரி நீங்க மாத்தணும்னு வைங்களேன். இப்படி இருக்கிறத இப்படி மாத்தணும். எப்படி மாத்துவீங்க? வீடியோ பாஸ் பண்ணிட்டு 1 மினிட் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. யூ மேபி ட்ரைடு வித் டிஸ்பிளேவை வந்து நீங்க பிளாக்காவோ இன்லைன் பிளாக்காவோ நீங்க வந்து மாத்தி இதை வந்து பண்ணலாம். பட் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா டிஸ்பிளே பிளாக்கா இருக்கிறத டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு மாத்தலாம். இப்போ இங்க என்ன இருக்கும் அப்படின்னா, இங்க ஒரு div tag இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த h1 சுத்தி. ஓகே, லெட்ஸ் சே we have a div around this h1 tag. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் இந்த divவை நான் என்னவா மட்டும் பண்ண போறேன் அப்படின்னா, இப்போதைக்கு இந்த divவோட டிஸ்பிளே வந்து பிளாக்கா இருக்கும். ஓகே, இப்போதைக்கு இந்த divவோட டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி பிளாக்கா இருக்கும். இதோட அவுட்புட் பாருங்க, இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியை பிளாக்ல இருந்து எடுத்துட்டு ஃப்ளெக்ஸ்ன்னு மாத்துறேன். ஓகே, 1 2 3 எலிமெண்ட்ஸ் கீழே இருக்கு. ஜஸ்ட் நான் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியை ஃப்ளெக்ஸ்ன்னு மட்டும் பாத்துறேன். இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. உடனே எல்லாமே நேர் லைனுக்கு வந்துருச்சு. 1 2 3 சொல்லி கரெக்டா பிகின் த சீன்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பிளாக். ஓகே, ஒரு பிளாக் இருக்கு. அந்த பிளாக்குள்ள எனக்கு 3 எலிமெண்ட் இருக்கு. என்ன நடக்குது, நான் வந்து இதை ஃப்ளெக்ஸா மாத்தின உடனே உள்ள என்ன நடக்குது அப்படின்னா, வெளியே இருக்கிற அந்த div வந்து ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரா மாறிடுது. ஓகே, வெளியே இருக்கிற அந்த div வந்து ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரா மாறிடுது. உள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் ஃப்ளெக்ஸ் ஐட்டமா மாறிடுது. அண்ட் அதோட ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோவா இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க என்ன ஆகுதுன்னு கவனிங்க. இந்த கோட்ல நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னு மாத்தின உடனே இங்க என்ன இருக்கு, ஒரு div இருக்கு. ஓகே, இந்த div இப்போ என்னவாயிருச்சு, ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரா மாறிடுச்சு. அந்த divக்கு உள்ள இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் ஃப்ளெக்ஸ் ஐட்டமா மாறிடுச்சு. ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ். ஓகே, ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ். அண்ட் இதோட டைரக்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோவா இருக்கு. டிஃபால்ட்டாவே ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோவா இருக்கும். அதனால தான் இதோட ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோவா இருக்கிறதுனால தான் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல எனக்கு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் 1க்கு கீழே 1 இருந்துச்சு, இப்போ 1க்கு பக்கத்துல இன்னொன்று வந்துருச்சு. ரோவா இருக்கு. ஓகே, இதுவே இப்போ நான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோக்கு பதிலா ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம்னு மாத்தினேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. எல்லாம் கீழே வந்துருச்சு. எகைன் நான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோன்னு மாத்துறேன். ரோன்னு மாத்துறப்ப எல்லாம் பக்கத்துல போயிருது. ஓகே, யா, இங்க இப்படிதான் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரும் ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸும் ஒன்னு அசைன் ஆகுது. இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த எக்ஸசைஸை பண்ண ட்ரை பண்ணுங்க. பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ நான் இந்த எக்ஸசைஸை பண்ண நானும் ட்ரை பண்ண போறேன். ஓகே, லெட்ஸ் see. இங்க ஆல்ரெடி எனக்கு 3 வரைக்கும் இருக்கு. h1 4 h1 5 h1 6. இந்த எல்லா h1 டேகோட பேக்ரவுண்ட் கலரையும் பிளாக்கா மாத்துறேன். கலரை ஒயிட்டா மாத்துறேன். இந்த divவோட பேக்ரவுண்ட் கலரை கிரீன் எல்லோவா மாத்துறேன். அண்ட் இதுக்கு பேடிங் ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன். இதுக்கு ஒரு பேடிங் 10 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் இதோட அவுட்புட் பார்க்குறப்ப இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? கரெக்ட். பட் இப்போ நான் இதோட விட்தை கம்மி பண்ண போறேன். கவனிங்க, இதோட விட்தை நான் குறைக்க போறேன். இப்போ இதோட விட்த் வந்து கம்ப்ளீட்டா இருக்கு. 100% ஃபுல்லா இருக்கு இதோட விட்த். இந்த டிவோட விட்த் வந்து கடைசி வரைக்கும் இருக்கு. இதோட விட்தை நான் வந்து குறைக்கிறேன் 100 பிக்சல்னு சொல்லி. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, இந்த பாக்ஸுக்கு வெளியே எலிமெண்ட் போகுது. அகைன் 200 பிக்சல் வச்சுக்கலாம். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ இது ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். ஓகே, உள்ள இருக்கிறது எல்லாமே ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ். டிஃபால்ட்டா இப்போ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோல் இருக்கு. பேரண்ட் கண்டெய்னரை தாண்டி ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் வெளியே போகுது. எனக்கு இந்த மாதிரி போகக்கூடாது. எனக்கு இப்போ என்ன வேணும், இது எல்லாமே கீழே வரணும்.
கரெக்டாக 1 2 3 4 5 6ன்னு எல்லாமே எனக்கு கீழே கீழே வரணும். அதாவது இடம் இல்லை பேரண்ட் கிட்ட, பேரண்ட்டோட சைஸ் அவ்வளோதான் அப்படின்னா அடுத்த லைனுக்கு வந்துடணும். ஓகேவா? வித்தை அந்த பேரண்ட்டை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தட் இஸ் வென் நீங்கள் வந்து ரேப் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஃப்ளெக்ஸ் ரேப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ளெக்ஸ் கண்டெய்னருக்கு உள்ளே இருக்கிற ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸை ரேப் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த டிவ் இந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரை தாண்டி வெளியே போகுது ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ். ஓகே, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டிவ்ல நான் வந்து ஃப்ளெக்ஸ் ரேப் இனிஷியலாக எப்படி இருக்கும் அப்படின்னா நோ ரேப் அப்படின்னு சொல்லியிருக்கும். டிஃபால்ட்டாக ஃப்ளெக்ஸ் ரேப் வந்து நோ ரேப்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது, திரும்ப அதே மாதிரி தான் அவுட்புட் கிடைக்கும். இப்போ இந்த நோ ரேப்பை ரேப்னு மாத்துறேன். ஓகே, இந்த டிவ் கண்டெய்னர் நம்ம டச் பண்ணுறது ஃபுல்லாகவே பேரண்ட் தான். ஓகே, ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் அப்படின்றது பேரண்ட்டை தான் டச் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற சைல்டு பேரண்ட்டுக்கிட்ட நம்ம என்ன கமாண்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி சைல்டு வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இப்போ நான் வந்து ஃப்ளெக்ஸ் ரேப்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இப்போ எல்லாமே ரேப் ஆகி பேரண்ட்டுக்கு உள்ளே வந்துருச்சு. இப்போ நான் விட்டையுமே நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பாருங்களேன், விடு வந்து நான் 300 பிக்சல் போடுறேன். சைஸ் இருந்துச்சுன்னா போய்க்குது, சைஸ் இல்லைனா கீழே வந்துடுது. ஓகே, சூப்பர், பக்கா. இப்போ உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது ஃப்ளெக்ஸ் ரேப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து ஜஸ்டிஃபை கண்டென்ட்னா என்ன? ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்றது ஒரு மெயின் ஆக்சிஸில் உங்களோட எலிமெண்ட்டை பொசிஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மெயின் ஆக்சிஸ் கிராஸ் ஆக்சிஸ் பற்றி லேட்டராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட் நோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்னா சிம்பிளாக ஒன்றும் இல்லை. இப்போ கவனிங்க, நிறையா இருந்தால் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். 1 2 மட்டும் இருக்குது. ஸ்டைலில் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் மட்டும் இருக்குது. ஓகே, ஸோ ஓகே, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். 1 2 அண்ட் டிவ்வில் ஒரு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் செட் பண்ணிக்கலாம். க்ரீன் எல்லோ, பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல். ஸோ இப்போது ஓகே, இந்த மாதிரி இருக்குது. இப்போது திரும்பவும் நான் நல்லா கவனிச்சுக்கோங்க, பேரண்ட் எலிமெண்ட் பேரண்ட் டிவ்வை தான் டச் பண்ணுறேன். பேரண்ட் டிவ்க்குள்ளே இப்போ நான் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா, ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு போட்டேன் அப்படின்னா இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப எல்லாமே சென்டருக்கு வந்துடுது. ஓகே, அதே ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டருக்கு பதிலாக ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னு போட்டேன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடுது. ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு போட்டேன்னா லாஸ்ட்டுக்கு போயிடுது. ரொம்ப மோஸ்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் அரவுண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவலாக வந்து ஸ்பேஸ் அதை சுற்றி வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து அரேஞ்ச் ஆயிரும். ஓகே, அதே மாதிரி ஸ்பேஸ் பிட்வீன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவில் என்ன எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அவ்வளோ ஸ்பேஸுக்கு போயிட்டு ரெண்டும் ஒவ்வொரு கார்னர் போயிடும். இப்போ நான் அப்படியே இங்கே இன்னொரு எலிமெண்ட் ஆட் பண்ணுறேன். பாருங்களேன், 1 2 Ctrl C Ctrl V. இப்போ நான் இங்கே 3 ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, 1 2 3 அந்த மாதிரி ஈவனா ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்றப்ப ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஈவன் ஸ்பேஸாக வந்து அரேஞ்ச் ஆயிருது. இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட்டோட நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்க, டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. யூ வில் கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இட். ஓகே, யா, சூப்பர். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம லேர்ன் பண்ணதை வச்சு இப்போ இந்த இமேஜ் கேலரியை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். யா, இவ்வளோ நேரம் நம்ம லேர்ன் பண்ணதை வச்சு இந்த இமேஜ் கேலரி நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக இந்த இமேஜ் கேலரி கிரியேட் பண்ண போகிறோம். லெட்ஸ் டூ இட். இப்போ நான் என்னோட விஎஸ் கோட் போய்க்கிறேன். என்னோட விஎஸ் கோடில் அண்ட் ஆல்சோ இந்த பிபிடி அண்ட் இந்த எல்லா கோடுமே வந்து நான் கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். யூ கேன் டவுன்லோட். அண்ட் இந்த ஃப்ளெக்ஸ்குள்ள ஓகே ஆல்ரெடி index.html இருக்குது. இதில் இப்போ நான் கோட் பண்ண போகிறேன். HTML5 இங்கே டைட்டிலில் இமேஜ் கேலரி அண்ட் பாடிக்குள்ளே ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டிவ் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த டிவ் பிரைமரியாக ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்க போது இதுக்குள்ளே நான் வந்து ஒரு H1 டேக் கிரியேட் பண்ணுறேன். இந்த H1 டேக்குள்ளே இமேஜ் கேலரி அப்படின்னு சொல்லி நான் போட்டுருக்கேன். அண்ட் இந்த H1க்கு கீழே இங்கே தான் வந்து ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரை நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஒரு டிவ். இந்த டிவ்க்குள்ளே செட் ஆஃப் இமேஜஸ் இருக்க போது. ஓகே, இந்த டிவ்க்குள்ளே செட் ஆஃப் இமேஜஸ் இருக்க போது இமேஜ் 1 இமேஜ் 2 இமேஜ் 3 இமேஜ். ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி இமேஜை போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 3 இமேஜ் மட்டும் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் 3 இமேஜை மட்டும் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட அவுட்புட் நான் இப்போ பார்த்தேன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது இதோட அவுட்புட். இப்போ நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டார்டிங் வித் ஃபர்ஸ்ட் இதோட ஃபாண்ட் வந்து எனக்கு வேறு ஃபாண்ட் வேணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், கூகுள் ஃபாண்ட்ஸ் போகிறேன். கூகுள் ஃபாண்ட்ஸில் எனக்கு தேவையான ஃபாண்ட்டை நான் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். கூகுள் ஃபாண்ட்ஸ் போயிட்டு இதில் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ பாப்பின்ஸ் சர்ச் பண்ணுறேன். பாப்பின்ஸ் ஃபாண்ட் இங்கே இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். பாப்பின்ஸ் ஃபாண்ட்டை கிளிக் பண்ண உடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர்னு இருக்கும். ரெகுலர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேறு வேறு சைஸஸ் வேணும்னா யூ கேன் பிக் இட். நான் ரெகுலரை கிளிக் பண்ண உடனே எனக்கு லெஃப்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகுது. ஓகே, ஆல்ரெடி இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுறேன். ஒருவேளை உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா இந்த பேக்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பாப்பின்ஸ்னு சொல்லி செலக்ட் ஆயிருக்கு. கீழே வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அதுக்கு கீழே எப்படி சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணுறது அப்படின்றதும் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணி என்னோட விஎஸ் கோடில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் தென் அதுக்கு கீழே எகைன் நான் என்ன பண்ணுறேன், ஃபாண்ட் ஃபேமிலியை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட் ஃபேமிலியை நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே இன்னொரு சிஎஸ்எஸ்
சிஎஸ்எஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லி ஒரு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதுக்குள்ள பாடிக்குள்ள இந்த ஃபாண்ட் ஃபேமிலியை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ஸையும் இங்கே வந்து நான் லிங்க் பண்ணணும். லிங்க் சிஎஸ்எஸ் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். கண்ட்ரோல் ஏ கொடுத்து நீங்கள் வந்து ஆல்ட் ஷிஃப்ட் எஃப் இது மூணையும் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலாக எல்லாமே அரேஞ்ச் ஆயிரும். ஆல்ட் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஃப். ஓகே, எல்லாமே உங்களுக்கு வந்து பக்காவாக ஃபார்மட் ஆயிரும். எப்போ உங்களுக்கு அன்ஃபார்மட் ஆனாலும் இந்த ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவுட்புட் போய் பார்க்கலாம். எனக்கு ஃபாண்ட் மாறி இருக்கான்னு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், இமேஜ் கேலரியோட ஃபாண்ட் வந்து எனக்கு இப்போ மாறி இருக்கு. சூப்பர். அடுத்து பேக்ரவுண்ட் கலர் நான் செட் பண்ணணும். இங்கே என்ன பேக்ரவுண்ட் கலர் இருக்குன்னு பாருங்கள். ஒரு மாதிரி டார்க் கிரேல வந்து எனக்கு இந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. ஓகே, எனிவே I'll யூஸ் சம் டார்க் கலர்ஸ். ஓகே, இதோட பேக்ரவுண்ட் கலர் டார்க் மேக்னெட்டா நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபார் திஸ் பர்பஸ். நீங்கள் வந்து டேரெக்டாக வெளியே இருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, டார்க் மேக்னெட்டா லுக்ஸ் குட். அண்ட் இமேஜ் கேலரி பிளாக் கலரில் இருக்கிறத மட்டும் டெக்ஸ்ட்டை மட்டும் நான் வந்து மாற்ற போகிறேன். இங்கே பாருங்கள், இமேஜ் கேலரி இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் போட்டுக்கிறேன். கிளாஸ் ஈக்குவல் டு டைட்டில். ஓகே, டைட்டில் பார் சம்திங் கிளாஸ் ஈக்குவல் டு டைட்டில் பார். அண்ட் தென் அந்த டைட்டில் பாரை செலக்ட் பண்ணுறேன். டாட் டைட்டில் பார். இங்கே வந்து கலர் ஒயிட். ஓகே, ஸோ இப்போ நான் அவுட்புட் செக் பண்ணுறேன். ஒயிட் கலரில் இருக்குது. லுக்ஸ் குட். அண்ட் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற மார்ஜின் பேடிங் எதுவுமே வேணாம். அதனால் ஸ்டார் பேடிங் 0 மார்ஜின் 0. டிஃபால்ட்டாக இருக்கிற எல்லா பேடிங் மார்ஜின் எல்லாத்தையுமே நான் வந்து 0 வைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து மேலே போயிருக்கு. அண்ட் தென் இப்போ இந்த டைட்டில் பாரை இன்னும் நான் வந்து சரி பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் நடுவில் கொண்டு வரேன். நடுவில் வந்துருச்சு. கொஞ்சம் பேடிங் இதை சுற்றி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ வந்து பேடிங் ஒரு 10 பிக்சல். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, பக்காவாக எனக்கு வந்து பேடிங் கிடச்சிருச்சு. ஓகே, கூல். அடுத்து எனக்கு இந்த டிவ்வை வந்து நான் வந்து கண்டெய்னர்னு சொல்லி இதுக்கு நான் கிளாஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, இந்த டிவ் கண்டெய்னர் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஒவ்வொரு இமேஜுமே ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த டாட் கண்டெய்னரை செலக்ட் பண்ணி இந்த கண்டெய்னரோட டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியை இதை மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ரெண்டையுமே ஸ்பிளிட் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் இந்த பக்கம் HTML ஃபைல் இருக்கும், இந்த பக்கம் எனக்கு CSS ஃபைல் இருக்கும். ஓகேவா, HTML CSS. இப்போ இந்த இமேஜ் SRCயில் நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த லிங்கை யூஸ் பண்ணிக்க போகிறேன். இஃப் யூ டு ஜென்ரேட் ரேண்டம் இமேஜ் யூ கேன் யூஸ் திஸ் ஒன். இந்த இமேஜோட இந்த லிங்கை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் இந்த இமேஜை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த இமேஜ் லிங்க். இது வந்து இன்டர்நெட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் எடுத்து கொடுக்கும். ஓகேவா, பாருங்கள், இந்த இமேஜோட சிண்டாக்ஸ் சொல்கிறேன். https://source.unsplash.com/random. ரேண்டமாக ஏதாவது ஒரு ஃபோட்டோ இங்கே வந்து நீங்கள் ஹைட் அண்ட் விட்த் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு 200x200 நான் சைஸ் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் கிடைக்கும். அண்ட் தென் ஒரு கொஸ்டின் மார்க் வச்சு என்ன மாதிரியான ஃபோட்டோ உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் இந்த இடத்துல போடலாம். ஓகே, இந்த இமேஜ் கேலரி வந்து நான் பிளான்ட் பற்றி நான் வந்து போடலாம். ஓகே, பிளான்ட் பற்றி நான் வந்து போடலாம். ஸோ நான் வந்து பிளான்ட்டுனே வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இங்கே கேட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கேட் இமேஜ் கிடைக்கும். அவுட்புட் பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், நீங்கள் ஒரு கேட் ஃபோட்டோ கிடச்சிருக்கு இல்லையா? அதே மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இங்கே நான் பிளான்ட் போடுறேன். நான் பிளான்ட்டுன்னு போடுறப்ப எனக்கு வந்து ஏதோ ஒரு பிளான்ட் ஃபோட்டோ கிடைக்குது. ஓகே, ஸோ லுக்ஸ் குட். அண்ட் பிளான்ட் :1 போட்டுக்கிறேன். ஏன் பிளான்ட் :1 போடுறேன் அப்படின்னா அடுத்தடுத்து வந்து எனக்கு வேறு இமேஜ் வரணும். இப்போ நான் எல்லா இடத்துலையும் பிளான்ட்டே போட்டேன். அப்படி பிளான்ட் 1 போடல, 1 போட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்களேன் என்ன அவுட்புட் வருதுன்னு. 4 இமேஜ் இருக்குது. 4 இமேஜுமே சேம் இமேஜாக தான் இருக்குது. கரெக்டாக? அதனால் பிளான்ட் 2, 3, 4ன்னு போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு வேறு பிளான்ட் வந்து கிடைக்குது. ஓகே, பிளான்ட் ஆக்சுவலாக நல்லா இல்லை. அனிமலே வச்சுக்கலாம். அனிமல். ஓகே, ஸோ எஸ். ஓகே, இட் லுக்ஸ் குட், நாட் பேட். ஓகே, இந்த மாதிரி ஒரு இமேஜ் கேலரி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து எகெயின் அடுத்தடுத்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். Ctrl+C, Ctrl+V, Ctrl+V, 4 and 5, 6, 7, 8, 9, say 10. ஸோ இப்போ இதோட அவுட்புட் நான் செக் பண்ணுறப்ப எல்லாமே இப்படி எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போகிறேன், இது எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு டைட்டில் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு டைட்டில் மாதிரி நான் வந்து இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ரேண்டமாக தான் நான் வந்து டைட்டில் ஆட் பண்ண போகிறேன். லேட்டராக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான டைட்டில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ரேண்டம் இமேஜ் ஜென்ரேட் ஆகிறதுனால எனக்கு என்ன டைட்டில் வைக்கிறதுன்னு தெரியாது. ஸோ நானாக ஒரு டைட்டில் வந்து கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் டிவ் ஆக்கிக்கிறேன். இந்த டிவ்க்குள்ளே ஒரு இமேஜை நான் எடுத்து போடுறேன். அண்ட் இதுக்கு கீழே ஒரு H2 டேக் போட்டு லைன்னு போட்டு எகைன் இன்னொரு பேராகிராஃபில் லாரம்னு போடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதோட அவுட்புட் மட்டும் செக் பண்ணலாம். ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒன்று இதோட அவுட்புட் மட்டும் நான் செக் பண்ண போகிறேன். ஸோ இதோட அவுட்புட் நான் செக் பண்ணுறேன். லைன்னு வருது. பட் எனக்கு இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் போகுது. பட் எனக்கு இவ்வளோ தூரம் போக வேணாம். இதோட விட்த் வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட சைஸில் தான் இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கண்டெய்னருக்கு உள்ளே இருக்கிற டிவ். ஓகே, கண்டெய்னருக்கு உள்ளே இருக்கிற டிவ் கண்டெய்னர் டிவ் அதுக்கு நான் வந்து வித் அண்ட் ஹைட் வேணாம், வித் மட்டும் செட் பண்ணிக்கலாம். வித் வந்து 200 பிக்சல்னு செட் பண்ணுறேன். ஏன்னா இமேஜ் 200 பிக்சல், அதனால் வித்தும் 200 பிக்சல் இருந்தால் கரெக்டாக இருக்கும்.
இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் செட் பண்ணுறேன். அண்டு இந்த லிப்ஸம் வந்து நிறையா இருக்குது. ஸோ தேவையில்லாததெல்லாம் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அவுட்புட் போய் செக் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் கிடைக்குது. அண்ட் இதோட டெக்ஸ்ட் கலரையும் நான் வந்து மாற்ற போகிறேன். கலர் ஒயிட். இன்னும் நம்ம ஃப்ளெக்ஸ்குள்ளே இறங்கலை. ஸ்டில் நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே, கூல். அடுத்து இதை அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் வி. லைன் இருக்கிற இடத்துல சம் கேட், சம் டீர், சம் ஜிராஃபி. ஓகே, நம்பர் 1 2 2 3 4. ஓகே, ஸோ இப்போ நான் அவுட்புட் பார்க்குறேன். எல்லாமே இப்போது கீழே கீழே இருக்குது. ஓகேவா? இப்போ தான் நம்ம ஃப்ளெக்ஸ் கான்செப்டே உள்ளே கொண்டு வர போகிறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து ஒரு கண்டெய்னர். இதுக்கு இந்த கண்டெய்னருக்குள்ளே எனக்கு இவ்வளோ எலிமெண்ட் இருக்குது. இந்த கமெண்ட் பண்ணி வச்சிருக்கதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்குள்ளே 1 2 3 4 4 எலிமெண்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் இந்த கண்டெய்னரை ஃப்ளெக்ஸாக மாற்ற போகிறேன். இந்த கண்டெய்னரோட டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி இப்போ பிளாக்காக இருக்கும். நான் வந்து அதை ஃப்ளெக்ஸாக மாற்றுறேன். கண்டெய்னரோட டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியை நான் ஃப்ளெக்ஸாக மாற்றுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நான் ஃப்ளெக்ஸாக மாற்றின உடனே எல்லாமே எனக்கு டிஃபால்ட்டாக பக்கத்தில் வந்துருச்சு. ஓகேவா? சூப்பர். இப்போ நான் அடுத்தடுத்து ஆட் பண்ண போகிறேன். நம்ம போடுற இமேஜ் வரல, ஸ்டில் பரவாயில்ல. அடுத்தடுத்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் நேம் மட்டும் மாற்றிக்கிறேன். மங்கி, எலிஃபண்ட், டைகர், டாக். ஸோ எகைன் நான் நம்பர் மாற்ற மறந்துட்டேன். 4 5 6 7 8. ஓகே, இப்போது இங்கே பாருங்கள், இது எல்லாமே இதை வந்து தாண்டி போகுது. ஏன் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் ரேப் நான் போடலை. நம்ம ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிளில் என்ன ஆனிச்சு, ஒன்று பக்கத்தில் இடிச்சுக்கிட்டே இருக்குது. எனக்கு வந்து கீழே வரணும், அடுத்த லைனுக்கு நான் வரணும் அப்படின்னா நான் வந்து ஃப்ளெக்ஸ் ரேப் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் ஃப்ளெக்ஸ் ரேப்னு சொல்லி யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இடம் இல்லாதப்போ இப்போ எனக்கு அடுத்தடுத்த இமேஜ் எல்லாமே எனக்கு இப்போ கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா? 1 2 3 4 5 6 7 8 அடுத்தடுத்த இமேஜ் எல்லாமே எனக்கு கீழே வர ஆரம்பிச்சு. ஓகே, இப்போ நான் அடுத்து என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கும் நான் வந்து மார்ஜின் மட்டும் ஆட் பண்ணலாம். மார்ஜின் வந்து ஒரு 10 பிக்சல் நான் ஆட் பண்ணுறேன். ஒவ்வொரு டிவுக்கும் மார்ஜின்றப்ப எனக்கு அந்த சுற்றி ஒரு கேப் கிடைக்கும். ஓகே, இப்போ எனக்கு ரொம்ப க்ளீன் நீட்டாக இந்த இமேஜ் கேலரி வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரில். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள், இந்த சைடு கொஞ்சம் கேப் இருக்குது, இந்த சைடு கேப் இல்லை. இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த கண்டெய்னருக்குள்ளே ஜஸ்டிஃபை கண்டென்ட் பேஸ் அரவுண்ட்னு போடுறேன். இப்போ எல்லாமே ஈக்குவலாக எனக்கு ஸ்பேஸ் ஆயிரும். பேஸ் ஆகலை பிகாஸ் ஓகே நான் தப்பாக கொடுத்துருக்கேன். கவனிங்க, எகைன் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. நான் ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் அரவுண்ட் எங்கே கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். பேரண்ட் இது, கண்டெய்னர் டிவ்ன்றது சைல்டு. நான் இப்போ நான் தொட வேண்டியது எல்லாமே பேரண்ட்டை மட்டும்தான். ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் தான் தொடணும், ஃப்ளெக்ஸ் ஐட்டம் நான் வந்து தொடக்கூடாது. இப்போ நான் இதை கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நான் இங்கே கொடுக்குறேன் ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் அரவுண்ட். இப்போ டிஃபரன்ஸ் பாருங்கள். இப்போ எனக்கு ஈவனாக எல்லாமே அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, இப்போ எனக்கு ஸ்பேஸ் அரவுண்ட் அப்படின்றப்ப ஈவன் ஸ்பேஸில் எல்லாமே எனக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் இன்னும் 1 2 3 4 5 எனக்கு இப்போ ஸ்க்ரீன் சைஸுக்கு மாற ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பான்சிவாக மாறும். பாருங்கள், ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து மாறிக்குது. ஓகே, சூப்பர். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன். பக்காவாக நம்ம வந்து ஃப்ளெக்ஸை யூஸ் பண்ணி அண்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன். எனக்கு மேலே எத்தனை எலிமெண்ட் வருதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 வருது. இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன், ஸ்க்ரீன் சின்னதாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பெருசாக இருந்தாலும் எனக்கு வந்து 4 எலிமெண்ட் தான் மேலே இருக்கணும். ஓகே, ஒன்லி 4 எலிமெண்ட் ஹேஸ் டு பி தேர். ஒரு ரோவில் 4 எலிமெண்ட் தான் இருக்கணும். 1 2 3 4. ஆனால் இப்போ இங்கே 5 இருக்குது. ஓகேவா? எவ்வளோ பெருசாக ஸ்க்ரீன் போனாலும் ஒரு ரோவில் 4 எலிமெண்ட் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அதை நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில கான்செப்ட்ஸை நம்ம பார்த்துடலாம். ஓகே, அடுத்து நம்ம ஃப்ளெக்ஸ் க்ரோனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படின்றப்ப இந்த கோட் அப்படியே இருக்கட்டும். நான் வந்து அடிஷ்னலாக இன்னொரு demo.htmlனு போட்டு இதில் வந்து நான் அடுத்த உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எகைன் another ஒரு div கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த divக்குள்ளே ஒரு h1 இருக்குது அண்ட் இன்னொரு h1 இருக்குது. இதுக்கு வந்து கிளாஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துக்கிறேன். இன்னொரு h1க்கு கிளாஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கேன். 1 2 அண்ட் தென் இப்போ நான் CSS ஆட் பண்ணுறேன். ஸ்டைல் இங்கே வந்து .1. ஓகே, .1க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த டிவை வந்து ஃப்ளெக்ஸாக மாற்றிக்கலாம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அண்ட் தென் பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் எல்லோ, பேடிங் ஒரு 10 பிக்சல் அண்ட் தென் .1 பேக்ரவுண்ட் கலர் பிளாக், பேடிங் 5 பிக்சல், மார்ஜின் 2 பிக்சல். ஏன் அதே மாதிரி .2 பேக்ரவுண்ட் கலர் பிளாக், பேடிங் 5 பிக்சல், மார்ஜின் 2 பிக்சல். அண்ட் இங்கே வந்து கலர் வந்து நம்ம பிளாக் கொடுத்துக்கலாம். இங்கேயும் கலர் வந்து பிளாக் கொடுக்கலாம். கலர் பிளாக். ஸோ இப்போ இதோட அவுட்புட் நான் செக் பண்ணுறேன். இதை வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணணும். அகைன் காப்பி பாத் அண்ட் பேஸ்ட். ஸோ இந்த மாதிரி இருக்குது. கலர் பிளாக்ல கொடுத்துருக்கேன். சாரி, கலர் ஒயிட். ஓகே, இப்போ கவனிங்க. 1 2 எல்லாம் இருக்குது. சரி, இப்போ நான் பண்ண போகிறது மட்டும் கவனிங்களேன். இப்போ நான் இவ்வளோ நேரம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், பேரண்ட்டை மட்டும் தான் டச் பண்ணிட்டு இருந்தேன். பேரண்ட் அப்படின்றப்ப எதுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் இருக்கோ அதுதான் பேரண்ட். இப்போ நான் ஃப்ளெக்ஸ் க்ரோ 1 அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். பாருங்க, ஃப்ளெக்ஸ் க்ரோ 1 அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். எதுக்கு கொடுக்குறேன்? 2க்கு கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்ன ஆகும், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். 2 மட்டும் என்ன ஆகுது, 2ஓட விட்த் மட்டும் பெருசாயிருக்கு. ஏன்னா அதோட ஃப்ளெக்ஸ் க்ரோ மட்டும் 1ன்னு இருக்கு. இப்போ நான் 1ஓட ஃப்ளெக்ஸ் க்ரோவையும் 1ன்னு மாத்துறேன். இப்போ என்ன ஆகும்னு பாருங்க,
ரெண்டோட ஃப்ளெக்ஸ் க்ரோவுமே 1 இருக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவலாக ஈவன் ஸ்பேஸ் எடுத்துக்குது. ஓகே, இப்போது இதோட ஃப்ளெக்ஸ் க்ரோ 1 ஆனால் இதோட ஃப்ளெக்ஸ் க்ரோ 2. அப்போது இதை விட ஒரு மடங்கு இது பெருசாக இருக்கும். பாருங்களேன், இப்போ என்ன இருக்குது, இது ஒரு மடங்கு அப்படின்னா இந்த 2ன்றது அதை விட இன்னொரு மடங்கு பெருசாக இருக்குது. இப்போ நான் இன்னொரு எலிமெண்ட் ஆட் பண்ணுறேன். h1 கிளாஸ் ஈக்குவல் டு 3. இப்போது இங்கே டாட் 3 எகைன் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் ஃப்ளெக்ஸ் க்ரோ 2 இருக்கட்டும். இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். இது ஒரு மடங்கு, இதை விட இது 2 மடங்கு, திரும்பவும் இதை விட இது 2 மடங்கு. இது ரெண்டும் ஆனால் ஈக்குவல் தான். ஓகேவா, திரும்ப எல்லாத்துக்கும் நான் ஃப்ளெக்ஸ் க்ரோ 1 போட்டேன்னா எல்லாமே ஈவன் ஆயிரும். ஓகே, சூப்பர் கூல். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா, போன தடவை நான் இமேஜ் கேலரியில் என்ன டாஸ்க் கொடுத்தேனோ அதே தான் இங்கேயும் கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல எனக்கு 4 பிளாக் மட்டும் தான் வேணும். ஓகே, ஐ நீட் ஒன்லி 4 பிளாக்ஸ். ஓகே, இப்போது ஃப்ளெக்ஸ் பேசிஸை யூஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து பண்ண போகிறீங்க. ஓகே, நோ மேட்டர் வாட் தி சைஸ் ஆஃப் த ஸ்க்ரீன் தட் ஷுட் ஆல்வேஸ் பி 4 எலிமெண்ட்ஸ் ஆன் தி ஸ்க்ரீன். ஓகே, நான் ஸ்க்ரீனை பெருசாக்குனாலும் சரி, ஸ்க்ரீனை சின்னதாக்குனாலும் சரி, எனக்கு வந்து எல்லா ஸ்க்ரீன்லையும் இப்போ உங்கள் ஸ்க்ரீன் கண்ணு முன்னாடி என்ன அவுட்புட் தெரியுதோ அந்த அவுட்புட் தான் தெரியணும். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சூப்பர். ஓகே, இப்போ நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, திரும்ப நான் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். h1 1, h2 2, not h2 எல்லாமே h1 தான். 2 3 4 1 5 h1 6 1 7 h1 8. ஓகே, இப்போ நான் இங்கே இந்த div என்னவா இருக்க போகுது, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸாக இருக்க போகுது. பேக்ரவுண்ட் கலர் green yellow, பேடிங் 10 பிக்சல் அண்ட் ஒவ்வொரு h1 எலிமெண்ட்டோட பேக்ரவுண்ட் கலர் black கலர் ஒயிட். அண்ட் இப்போதைக்கு நான் வந்து பேடிங் எதுவும் கொடுக்கல. ஓகே, பேடிங் எதுவும் கொடுக்கல, நான் வந்து இது எதுவுமே கொடுக்கல, எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்றதுக்காக. இப்போ எனக்கு 1 2 3 4 5 6 7 8னு சொல்லி இப்படி எல்லாமே ஒட்டிகிட்டு இருக்கு. கரெக்டாக, இப்போது எனக்கு என்ன வேணும், எல்லா ஸ்க்ரீன்லையும் 4 தான் வேணும். ஓகே, இப்போ நான் சொல்ல போகிறத நல்லா கவனிங்க. எல்லா ஸ்க்ரீன்லையும் நான் என்ன தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன், 4 எலிமெண்ட் தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். இந்த கம்ப்ளீட் ஸ்க்ரீனோட வித் என்ன 100%. ஓகே, இப்போ இதில் 4 எலிமெண்ட் மட்டும்தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னா 100 டிவைடட் பை 4 என்ன வரும், 25. கரெக்டாக, 100 டிவைட் பை 4 நான் போடுறப்ப எனக்கு வந்து 25 வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ 25 அப்படின்றப்ப எல்லா எலிமெண்ட்டும் 25% இருக்கணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 25%, செகண்ட் எலிமெண்ட் another 25%, தேர்ட் எலிமெண்ட் another 25%, ஃபோர்த் எலிமெண்ட் another 25%. இப்படி எல்லா எலிமெண்ட்டும் 25% இருந்தால் என்ன ஆகும், ஸ்க்ரீனை நான் சின்னதாக்குனாலும் பெருசாக்குனாலும் 25% அப்படின்றது 25% தான். இப்போ கவனிங்க, அதை பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த h1ல ஃப்ளெக்ஸ் பேசிஸ் 25% அப்படின்றப்ப இந்த 25% ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற எல்லா h1க்கும் அப்ளை ஆகும். அப்போது ஒன்னொன்னும் 25% அப்படின்றது அதோட விட் வந்து 25%க்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இது ஏன் அடுத்துல எனக்கு வரல அப்படின்னா ஃப்ளெக்ஸ் ரேப் நம்ம போடலை. இங்கே ஃப்ளெக்ஸ் ரேப். இப்போ நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், எல்லா இடத்துலையுமே ஈவனாக இப்போ எனக்கு 1 2 3 4 5 6 7 8ன்னு சொல்லி எனக்கு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன தான் ஸ்க்ரீனை சின்னதாக்குனாலும் என்ன தான் ஸ்க்ரீனை பெருசாக்குனாலும் எனக்கு வந்து முன்ன பின்ன எதுவுமே ஆகாது. கரெக்டாக எல்லா ஸ்க்ரீன்லையும் எனக்கு 4னா 4 இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு h1க்கும் நான் வந்து மார்ஜின் மட்டும் ஆட் பண்ணுறேன். மார்ஜின் வந்து ஒரு 5 பிக்சல் ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இப்போ எனக்கு கீழே வந்துடுது. கவனிச்சிங்களா, இப்போ எனக்கு கீழே வந்துடுது. இங்கே வந்து ஏன் ரீசன் என்னன்னா 20% 20% 20% நான் கரெக்டாக கொடுக்குறப்ப நடுவில் நான் வந்து மார்ஜின் 5 பிக்சல் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மார்ஜின் 5 பிக்சல் நான் ஆட் பண்ண உடனேவே அந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் வந்து போகுது. அந்த 25% தாண்டி போகிறப்ப அங்கே இடம் இல்லை, அதனால் அடுத்த லைனுக்கு வந்துடுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபைன். அடுத்த லைனுக்கு வர்றது நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே வந்து கொஞ்சம் கேப்பாக இருக்குது. கரெக்டாக, இந்த கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கே ஃப்ளெக்ஸ் க்ரோ 1ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஓகே, ஃப்ளெக்ஸ் க்ரோ 1ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேவா, 25% போட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பர்சன்டேஜை குறைச்சி பார்க்கலாம். நான் வந்து 24% போட்டு பார்க்குறேன், கரெக்டாக வருதான்னு சொல்லி. 4 வருதான்னு 24% போட்டோன்னே எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் ஸ்க்ரீன் சின்னதாகிறப்ப ஸ்டில் அந்த பிக்சல் வந்து எனக்கு வந்து டேமேஜ் பண்ணுது. அதனால் இன்னும் நான் வந்து குறைச்சிக்கிறேன், 23% வச்சுக்கிறேன். ஸ்டில் இட்ஸ் டூயிங் அ ப்ராப்ளம். ஐ திங்க் 20% ஷுட் பி எனஃப். ஓகே, 20%ன்றப்ப எனக்கு என்ன ப்ராப்ளமும் இல்லை, அந்த மார்ஜின் வந்து எந்த ப்ராப்ளமும் எனக்கு கொடுக்கல. ஆனால் இந்த மாதிரி நான் போடுறப்ப எனக்கு ரைட் சைடு கேப் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் க்ரோ 1 நான் கொடுக்குறப்ப எல்லாமே ஈக்குவலாக வந்து பெருசாயிரும். விட் வந்து என்னதான் ஒரு குறிப்பிட்ட சைஸ் இருந்தாலும் அந்த விட் வந்து இனிஷியல் சைஸ் தான். ஃப்ளெக்ஸ் க்ரோ 1ன்னு கொடுக்குறப்ப அதை தாண்டி கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தாலும் அந்த ஸ்பேஸை வந்து அந்த எலிமெண்ட் எடுத்துக்கும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பாருங்கள் எல்லாமே ஈக்குவலாக இப்போ வந்து அரேஞ்ச் ஆயிடுச்சு.
இட் லுக்ஸ் குட். எல்லா ஸ்க்ரீன்லையும் இட் லுக்ஸ் குட். இப்போ இந்த சேம் ஃப்ளெக்ஸ் பேசிஸ் கான்செப்டை போய் நம்ம ப்ரீவியஸாக பண்ண இமேஜ் கேலரியில் அப்ளை பண்ணுங்கள். எல்லா ஸ்க்ரீன்லையும் எனக்கு 4 இமேஜ் தான் தெரியணும். ஸோ ட்ரை பண்ணி கொண்டு வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நான் இந்த style.cssல கண்டெய்னர் டிவ், ஒவ்வொரு கண்டெய்னர் டிவுக்கும் நான் வந்து ஃப்ளெக்ஸ் பேசிஸ் செட் பண்ண போகிறேன். ஃப்ளெக்ஸ் பேசிஸ் 23%. ஓகே, 20% வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே நம்ம வந்து மார்ஜின் பேடிங்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதோட அவுட்புட் போய் நான் செக் பண்ணுறேன். அகெயின் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். சூப்பர். இப்போது பக்காவாக எனக்கு 4 இமேஜ் இருக்குது. நான் வந்து ஸ்க்ரீனை பெருசாக்குறேன், ஸ்க்ரீனை சின்னதாக்குறேன். ஓகே, நான் வந்து ஸ்க்ரீனை எவ்வளோ பெருசாக்குனாலும் எனக்கு வந்து 4 இமேஜஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் ஸ்க்ரீனை நான் சின்னதாக்குறப்ப ஸ்பேஸ் அந்த இடத்துல இருக்காது. அதனால் எனக்கு இது வந்து அடுத்த லைனுக்கு போகும். ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். எனக்கு வந்து 4 இமேஜ் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். 4 தாண்டி போகக்கூடாது. அப்படின்றப்ப நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனை எவ்வளோ தான் பெருசாக போனாலும் எனக்கு 4 இமேஜ் அப்படியே இருக்கும். ஓகே, பட் ஸ்க்ரீன் சைஸ் சின்னதாகிறப்ப மட்டும் ஸ்பேஸ் இல்லாத பட்சத்தில் இது வந்து அடுத்த லைனுக்கு போகும். ஓகே, பக்கவாக வந்து ஒரு இமேஜ் கேலரி வந்து நம்ம சூப்பராக கிரியேட் பண்ணிட்டோம். எகைன் இதோட கோட் வேணும்னா நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இவ்வளோ தான் ஃப்ளெக்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃப்ளெக்ஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்து இந்த ஃப்ளெக்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான கான்செப்ட் வந்து மெயின் ஆக்சிஸ், கிராஸ் ஆக்சிஸ். மெயின் ஆக்சிஸ்னா என்ன, கிராஸ் ஆக்சிஸ்னா என்ன? லெட்ஸ் சே இப்போ இங்கே டாப்பில் இருக்கிற இந்த ஃபோட்டோ பாருங்கள். இதில் எது மெயின் ஆக்சிஸ்? இதில் எல்லா எலிமெண்ட்டும் இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. இதோட ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் என்ன? இதோட ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோ. இதோட ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோ அப்படின்னா அதோட மெயின் ஆக்சிஸும் ரோ தான். ஓகே, ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோவாக இருந்துச்சுன்னா அதோட மெயின் ஆக்சிஸ் ரோ. மெயின் ஆக்சிஸ் ரோ அப்படின்னா அதோட கிராஸ் ஆக்சிஸ் காலம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோவாக இருந்துச்சுன்னா அதோட மெயின் ஆக்சிஸ் ரோ. மெயின் ஆக்சிஸ் ரோ அப்படின்னா கிராஸ் ஆக்சிஸ் காலம். இப்போ பாருங்க, இங்கே பாருங்க, இதோட ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் என்ன? இதோட ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம். ஓகே, எல்லாமே கீழே அரேஞ்ச் ஆயிருக்கு. இதோட ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம். ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் அப்படின்னா இதோட மெயின் ஆக்சிஸ் என்ன? காலம். இதோட மெயின் ஆக்சிஸ் காலம் அப்படின்னா இதோட கிராஸ் ஆக்சிஸ் என்ன? ரோ. ஓகே, மெயின் ஆக்சிஸ் காலமாகவும் இருக்க முடியும், ரோவாகவும் இருக்க முடியும். ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோவா இருந்துச்சு அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் ரோ. ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலமாக இருந்துச்சு அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் காலம். அண்ட் அதுக்கு ஆப்போசிட் என்னவோ அதுதான் கிராஸ் ஆக்சிஸ். ஓகே, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து எப்போலாம் நீங்கள் வந்து மெயின் ஆக்சிஸில் எலிமெண்ட்ஸை மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போது ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணுவீங்க. எப்போலாம் கிராஸ் ஆக்சிஸில் நீங்கள் வந்து எலிமெண்ட்டை மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போது அலைன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. என்னடா சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எகைன் நான் டெமோ.html போய்க்கிறேன். எல்லாத்தையும் நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். இங்கே ஒரு டிவ் இருக்குது. இந்த டிவுக்குள்ளே ஒரு h1 இருக்குது, 1ன்னு சொல்லிட்டு. இப்போது ஸ்டைல், இந்த இடத்துல டிவை செலக்ட் பண்ணுறேன். டிவோட டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வந்து ஃப்ளெக்ஸு அண்ட் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோ. ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோ அப்படின்னா இங்கே வந்து ஓகே கமெண்ட் போட்டுக்கிறேன். மெயின் ஆக்சிஸ் இஸ் ஓகே. அடுத்து இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கலாம். நமக்கு தெரியணும், அதனால் க்ரீன் எல்லோ, பேடிங் 10 பிக்சல் அண்ட் h1 டேக் போய்க்கலாம். h1 டேக்கில் பேக்ரவுண்ட் கலர் பிளாக், கலர் ஒயிட், பேடிங் 5 பிக்சல், மார்ஜின் 5 பிக்சல். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதோட அவுட்புட் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அதோட அவுட்புட். ஓகேவா? இப்போ நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறேன், கவனிங்க. இப்போ இங்கே இருக்கிற இந்த ஒன்னை நடுவில் கொண்டு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் யூஸ் பண்ணுவீங்க. ஏன் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட டைரக்ஷன் என்னவா இருக்குது? ரோவா இருக்குது. அப்போ இதோட மெயின் ஆக்சிஸ் என்ன? ரோ. ஓகே, மெயின் ஆக்சிஸ் வந்து ரோ அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது இப்போ நான் இந்த இடத்துல இந்த டிவ்ல போயிட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு நான் போட்டேன்னா எனக்கு வந்து எலிமெண்ட் சென்டருக்கு வந்துடும். ஓகே தானே? ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நான் ஒரு ஹைட் செட் பண்ணிக்கிறேன். ஹைட் வந்து ஒரு 400 பிக்சல்னு செட் பண்ணிக்கிறேன். சரியா? அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ண கரெக்டாக இருக்கும். ஹைட்டு 400 பிக்சல்னு செட் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாக ஹைட்டு 400 பிக்சல்னு நான் போட்ட உடனேவே டிஃபால்ட்டாகவே எனக்கு வந்து உள்ளே இருக்கிற எலிமெண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்குது h1. ஸோ இதோட ஹைட் வந்து 100 பிக்சல்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இருக்குது. இல்லைனா ஹைட் வந்து கண்டென்ட்னு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உள்ள ஒன்று இருக்கிற வரைக்கும் ஃபிட் ஆகிக்கும். இப்போது எகைன் இப்போ நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேன், கவனிங்க. இங்கே இருக்கிற ஒன் இங்கே வரணும்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணுறீங்க. இங்கே இருக்கிற ஒன் இங்கே வரணும்னா என்ன யூஸ் பண்ணுவீங்க? கவனிங்க, இங்கே இதோட ரோ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் என்ன? ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து ரோ. ரோனா இதுதான் ரோ. ஓகே, அப்போ இதுதான் மெயின் ஆக்சிஸ். மெயின் ஆக்சிஸில் எலிமெண்ட் மூவ் பண்ணணும்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணுறீங்க. இது கிராஸ் ஆக்சிஸ். இந்த ஒன் இங்கே வரணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இது கிராஸ் ஆக்சிஸ். கிராஸ் ஆக்சிஸில் ஒரு எலிமெண்ட்டை நீங்கள் மூவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ வில் யூஸ் அலைன் ஐட்டம்ஸ்.
ஓகே, ஸோ இப்போ கவனிங்க. இந்த இடத்துல நான் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு இது சென்டரில் வருது. இதே இந்த இடத்துல அலைன் ஐட்டம்ஸ் சென்டர்னு நான் போட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு இங்கே இருந்தது இங்கே வந்துருச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிராஸ் ஆக்சிஸ்னா என்ன, மெயின் ஆக்சிஸ்னா என்ன. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறேன். அலைன் ஐட்டம்ஸை எடுத்துறேன். ஓகே, இப்போ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனை நான் வந்து காலம்னு மாற்றுறேன். ஓகே, வேறு எதுவுமே பண்ணல, ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனை காலமாக மாற்றுறேன். இதை மட்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதோட விட்தையும் ஃபிட் கண்டென்ட்னு போடலாம், ஃபிட் கண்டென்ட்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ சொல்லுங்க எனக்கு கரெக்டாக இதோட லெட்ஸே இதோட இப்போ இது என்ன டைரக்ஷனில் இருக்குது, ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். இதோட ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலமில் இருக்குது. இதோட ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலமில் இருக்குது. ஓகே, அதாவது இப்போ இதோட மெயின் ஆக்சிஸ் என்ன, இதோட மெயின் ஆக்சிஸ் காலம். இப்போ இந்த ஒன்னை இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவீங்க, ஜஸ்டிஃபை கண்டென்ட்டா அலைன் ஐட்டம்ஸா? இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்டிஃபை கண்டென்ட் தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் இப்போ மெயின் ஆக்சிஸில் என்ன இருக்குது, காலம் இருக்குது. இது காலம். ஓகே, ஸோ மெயின் ஆக்சிஸில் நீங்கள் ஒரு எலிமெண்ட்டை மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் தான் யூஸ் பண்ணணும். கிராஸ் ஆக்சிஸ், இப்போ இது மெயின் ஆக்சிஸ் அப்படின்னா இதோட கிராஸ் ஆக்சிஸ் ரோ. அப்போ இந்த ஒன்னை நீங்கள் இங்கே மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தான் அலைன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, டைரக்ஷன் பொறுத்து மாறும். இப்போ நான் இதை இங்கே மூவ் பண்ணணும். அப்போ நான் என்ன போடணும், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு போட்டால் தான் இப்போ எனக்கு இந்த ஒன் இங்கே வரும். இதுவே இந்த இடத்துல நான் அலைன் ஐட்டம் சென்டர்னு நான் போட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல அலைன் ஐட்டம்ஸ் சென்டர்னு நான் போட்டேன் அப்படின்னா இந்த ஒன் நடுவில் போயிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட்னா என்ன, அலைன் ஐட்டம்னா என்ன, மெயின் ஆக்சிஸில் என்ன யூஸ் பண்ண போகிறோம், கிராஸ் ஆக்சிஸில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஓகே, சூப்பர். ஸோ திஸ் இஸ் வாட் அலைன் ஐட்டம்ஸ் இஸ். இப்போ ஃபைனலாக இந்த வீடியோவில் உங்களுக்கான கொஸ்டின், இந்த கிராஸ் ஆக்சிஸ் அண்ட் மெயின் ஆக்சிஸை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து இந்த மாதிரி வேறு என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, see you next video. Bye bye.